வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஐபிஎல் 9th மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ராஜஸ்தான் ராயல்ஸும் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க 28 மார்ச் 7:30 PM. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் ஷவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூர் தான் ப்ளே பண்ணுறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸோட ஓன் வெனியூ தான். ஸோ ட்ரீமோட பிச் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பின்னுக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 180 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 53 மேட்ச்சில் 19 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 34 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜ்னு பார்த்தா 160 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமும் லாஸ்ட் 3 இயர்ஸாக ப்ளே பண்ணதோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ண 6 மேட்சஸில் 3 மேட்சஸ் வந்து ஆர்ஆர் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. சேம் வெனியோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயலும் 193 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண மேட்சஸோட அப்டேட்டும் இந்த இடத்துல ஷோ பண்ணுறேன். ஸோ பர்டிகுலர் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் வந்து 59 ரனுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இன்னொரு மேட்ச் பார்த்தீங்கன்னா 214 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா 118 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ விக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க, பர்டிகுலராக அந்த வெனியூ பொறுத்த வரைக்கும். ஸோ நோட் பண்ணிங்க, ஆன் டைமில் இதே பிச் ரிப்போர்ட் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. இதை தாண்டி வேறு ஒரு பிச் ரிப்போர்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. நீங்கள் டீம் மேக் பண்ணும்போது ஆன் டைமில் பார்க்குற பிச் ரிப்போர்ட் தான் லைவாக இருக்கும். அதுக்கு பிரகாரம் போகிறது தான் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் பட்லர், ஜெஸ்வால் 2 பிளேயர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ பட்லரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃப்ளாப் ஆகிட்டார். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வந்து ஒரு பெரிய ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 39 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா 47 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு நம்பர்ஸ் தான். கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய காரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு 50+ ஸ்கோர் பண்ணாலே ஒரு பெரிய நம்பர்ஸ் தான் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெஸ்வாலை பொறுத்த சேம் கேட்டகரி தான். லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 24 ரன்னுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக ஃப்ளாப் ஆகிட்டார். கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் வந்து நல்ல ஒரு டீசெண்டாக ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான் வேறு லெவலில் மேட்சை கொண்டு போனார். ஸோ அவர் அடித்த நம்பர்ஸ் வந்து 82 ரன்னு, ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர்ஸ். ஸோ ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 26 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ பர்டிகுலராக அந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ஆவரேஜ் இருக்குது. ஸோ அதனால் அந்த டாப் 3 பிளேயர்ஸ் வந்து கிளிக் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயலுக்கு ஒரு பெரிய நம்பர்ஸ் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ரெண்டு டீமில் பார்த்தீங்கன்னா மேபி வந்து ஹை பர்சன்டேஜ் பிளேயரை நீங்கள் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக லெஸ் பர்சன்டேஜ் பிளேயரை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கூட பிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு டீம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ரெண்டு டீம்லையுமே நல்ல ஒரு ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் இருக்கும்போது ஒரேடியாக வந்து எல்லா பிளேயர்ஸும் எடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு ஃபேண்டஸியில் பாயிண்ட்ஸ் வராது. ஸோ இந்த இடத்துல ஜாஸ் பட்டலை பொறுத்த வரைக்கும் சேஃபான பிக்கு, பெட்டராக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்வாலும் வந்து சேஃபான பிக் தான். ஸோ நெக்ஸ்ட்டு சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் மேபி ஓப்பனர்ஸில் எனி1 அவுட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா எப்படியும் ஒரு 30+ ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ டாப் 3 பேட்ஸ்மேனும் இம்பார்ட்டன்ட் பேட்ஸ்மேனாக எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியான் பராக் ஃபஸ்ட் கிளாஸாக லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 43 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ ஹெட் விக்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போராக தான் இருக்குது. வெனியூ பொறுத்த வரைக்கும் ஒரு 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து இவரை பொறுத்தவரை ஹிட்டர் தான், ரொம்ப மேலே இறக்கி விட்றாங்க. லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் கீழே தான் வந்தார். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை மேபி 1 டவுனில் கூட ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பர்சன்டேஜ் வைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். நல்ல ஒரு லெஸ் பிக்காக தெரியறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்மேரை பொறுத்த வரைக்கும் ஓவர்சீஸ் பிளேயர் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேபி வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து மேட்ச்சை எடுத்துகிட்டு போனால் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. பட் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஃப்ளாப் தான் இருக்கார். இதை தாண்டி வந்து மும்பை பிச்சாக இருக்கட்டும், இல்லை வேறு பிச்சில் வந்து ஓரளவுக்கு ஹிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த வெனியூவை பொறுத்த வரைக்கும் கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் ட்ராப் பண்ணிட்டு போய்க்கலாம். ஒரேடியாக வந்து நீங்கள் மல்டிபிளாக டீம் மேக் பண்ணிங்கன்னா 1 or 2 டீம்ஸில் வேணால் மல்டிபிளாக வேணால் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. த்ரூஜோராவை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் பிக்கு, நல்ல ஒரு லெஸ் பிக் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக வந்து கொஞ்சம் டவுன் மேலே வந்தாருன்னா நல்ல பேட்டிங் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் பிளேயர் தான். ஃபேண்டஸிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லெஸ்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 64 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் நல்ல ஒரு யங்ஸ்டரு, சடனாக ஒரு பெரிய நாக்காரத்துக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ அஸ்வினை பொறுத்தவரை மஸ்ட் பிக்காக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, 100% ஸ்பின்னுக்கு தான் ஃபேவராக போகுது அப்படின்னா ஒரு விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். லோ ஸ்கோராக போகும்போது விசியை ஒரு 2 விக்கெட் ப்ளஸ் கேட்ச் எடுத்தால் கூட விசியை வரதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தார். ஸோ ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவை பொறுத்த வரைக்கும் 12 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர் தான். பேட்டிங் சான்ஸ் கிடச்சாலும் டீசெண்டாக பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர் தான். மேபி ஸ்பின்னு பிச்சாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இவரோட ரோல் வந்து அந்த 4 ஓவர் வந்து ரொம்ப குருஷியலாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கம்ஃபர்ட்டாக அவங்க லோ ஸ்கோரில் போகும்போது விசி வந்து கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடிஷனலாக பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா ஸோ 7 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்துக்கார் பர்டிகுலராக அந்த வெனியூவில். ஸோ மேபி ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் அடிஷனலாக ஒரு பவுலராக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை செகண்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் பிக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆவேஸ் கானை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக அவங்க நல்ல ஹிட்டர்ஸ்லாம் இருக்காங்க. அதனால் மேபி ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஹை ஸ்கோர் செட் பண்ணால் மட்டும் தான் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 1 or 2 விக்கெட் கிடைக்கும்.
அதனால் ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக கீ பிளேயர் அந்த டீமோட போல்ட் எடுத்துக்கலாம். ஸோ வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஃபஸ்ட் மேட்ச்சில், 2 விக்கெட் ரொம்ப அருமையாக எடுத்தார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் எடுத்துக்காரு. ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷுவராக வந்து அந்த பவர் பிளேலே ஒரு த்ரெட்டு கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆஃப் நெட்டுக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கேப்டன் கொடுத்தும் ட்ரை பண்ணலாம், விசி கொடுத்தும் ட்ரை பண்ணலாம். ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்னே சொல்லலாம் பவுலிங் செக்ஷனில். நெக்ஸ்ட் ஸ்பின்னு ஃபேவராக போகும்போது கீ பிளேயராக இந்த இடத்துல யுவேந்திர சகால் தான் யூஸ் பண்ணுவாங்க. 4 ஓவர் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு கேப்டன் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். பவுலிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் யுவேந்திர சகாலுக்கு கேப்டன் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெனுவை பொறுத்த வரைக்கும் 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த டீமோட பெஞ்சில் பார்த்தீங்கன்னா ரோமன் பால் கொடுத்துருக்கேன், ஜாம்பா கொடுத்துருக்கேன், குல்தீப் சென் கொடுத்துருக்கேன். ஏதாவது சேஞ்சஸ்னால் உங்களுக்கு ஆன் டைமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ராஜஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் செக்ஷனில் நீங்கள் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணோம்னா யுவேந்திர சகால் ட்ரை பண்ணலாம், ட்ரெண்ட் போல்ட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ ஸ்கோராக போகும் அப்படிங்கும்போது மட்டும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போல் பண்ணால் இவருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீசி கொடுத்தா ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது அதிகமாகவே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் பிக்காக அந்த இடத்துல துருஜோரல் ட்ரை பண்ணிங்க. பேட்டிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் டாப் 3 பேட்டர்ஸ் வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணிங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது. மேபி ரெகுலராக டீம் மேக் பண்ணும்போது ஜாஸ் பட்லரு, ஜஸ்வால், சஞ்சு சாம்சன் 3 பிளேயருமே பிக் பண்ணி ஒரு டீம் மேக் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்க்காக போகும்போது டாப் 3ல் ஏதாவது ஒரு பிளேயர் கட் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக வந்து இந்த இடத்துல ரியன் பராக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு டீம் உங்களுக்கு வெளில போனால் கூட ஒரு டீம் கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது பட்லருக்கு ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சஞ்சு சாம்சனுக்கு எகெயின் ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். டபுள் ஆப்ஷன் கீப்பிங் பண்ணுறதுனால அதில் சில பாயிண்ட்ஸ் கிடைக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ இதுதான் ராஜஸ்தான் டீமை பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல குல்தீப் சென் மேபி வந்து ப்ளே பண்ணுவாராங்கிறத ஆன் டைம் பார்த்துக்கலாம். ஒரு நல்ல ஒரு பிக்காக தான் இருக்கும், பட் நல்லா கம்பேக் கொடுக்கான சான்சஸ் இருக்குது. பட் 11 வரும்போது ஆன் டைமில் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ் 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ வார்னர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஹிட்டர் தான், பட் நம்ம டொமஸ்டிக்கில் இந்தியன் பிச்சில் வந்து நல்லாவே ப்ளே பண்ணக்கூடிய ஒரு நல்ல பிளேயர் தான். பட் வெளியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 30+ ஆவரேஜ் வச்சிருக்காரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு 40 ரன் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எதுவாக இருந்தாலும் மஸ்ட்டாக நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம் டேவிட் வார்னரை. பட் ட்ரை பண்ணும்போது ஆஃப் நெட்டில் வந்து போல்ட் வந்து பவர் பிளேயில் நல்ல ஒரு இம்பாக்டை கொடுத்தாருன்னா இந்த 2 பிளேயருமே ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் அவங்க வெனியூங்கிறதுனால இனிஷியலாகவே இந்த 2 விக்கெட்டும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த பவர் பிளேயில் வந்து அது 2 ஓவர் சமாளிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வார்னர் வந்து கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ 2 பிளேயர்ஸுமே நல்ல நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. நல்ல நம்பர்ஸ் வச்சுருந்தாலும் த்ரெட்டுங்கிறது பெருசாக இருக்குது ஆஃப் நெட்டில். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரெண்ட் போல்ட்டை வச்சு தான் இனிஷியலாக அந்த பவர் பிளேயில் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ரெகுலர் டீமில் வந்து டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ் 2 பிளேயருமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில மேட்சஸ் வந்து ரிஸ்கியாக போகிறதில்ல, ஒரு பிளேயர் கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேயர் மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க, அதுவும் உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஹோப்பை பொறுத்தவரை நல்ல ஒரு லெஸ்பிக்காக எடுத்துக்கலாம். ஸோ டாப் 2 கட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அடிஷ்னலாக அந்த டீமில் வந்து ஹோப்பை ட்ரை பண்ணலாம். பண்ணிட்டு வந்து இந்த மேட்ச்சில் வந்து பெருசாக இன்னிங்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பேக் தான் கொடுத்துருக்காரு. பட் டீமோட கேப்டன் வேறு ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஃப்ளாப் ஆகிட்டார். பட் இந்த மேட்ச்சில் வந்து நம்பர்ஸ் வந்து பார்க்கல நல்லா அருமையாக வச்சிருக்காரு. ஸோ ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 71 வச்சிருக்காரு. வெளியில் பார்த்தீங்கன்னா 98 வச்சிருக்காரு. கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஒரு நாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. மேபி ட்ரை பண்ணுறவங்க வந்து ஒரு கேப்டன் கொடுத்தும் ட்ரை பண்ணலாம் அந்த டீமில். பண்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளிக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டப்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினிஷராக தான் யூஸ் பண்ணுவாங்க. மேபி செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா மேட்ச் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஹிட்டருங்கும் போது சடனாக அந்த 1 பால் 2 பாலில் ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லெஸ்ஸாக ட்ரை பண்ணுறவங்க ஒரு டிஃபரன்ஷியலாக அடிஷ்னலாக மேக் பண்ணுறவங்க மட்டும் 1 or 2 டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி கிளிக் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் நல்ல ஒரு பிளேயரு. பேட்டிங் சான்ஸ் கிடைத்தா நல்ல டீசெண்டாக பேட்டிங் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பவுலிங்லேயும் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணக்கூடிய பவுலர் தான். ஸோ ஸ்பின்னு தான் அந்த இடத்துல ஃபேவராக வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வேறு லெவலில் ஃபஸ்ட்டு போல் பண்ணாருன்னா அந்த 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பேட்டிங்கில் கண்டிப்பாக 30+ ஸ்கோர் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் அக்சர் பட்டேலுக்கு ஒரு கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஹெட் விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுமித் குமார். ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பவுலிங் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எகைன் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்கன்னா ஷியூராக வந்து இந்த இடத்துல நீங்கள் சுமித் குமாரை ட்ரை பண்ணலாம். ஸோ அதனால ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். பர்சன்டேஜ் வைஸும் கம்மியாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த இடத்துல இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் அபிஷேக் புரல் தான் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. நல்லா வேறு லெவலில் அந்த லாஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு இன்னிங்ஸ் தான் ப்ளே பண்ணார். ஸோ நல்ல ஹிட்டர் தான். பட் ரீசெண்டாக நடந்த டொமஸ்டிக் மேட்சஸ்லாம் நல்ல நம்பர்ஸ் தான் வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக எகைன் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட் பேட்டிங்னா உள்ளே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் பேட்டிங்னா இம்பாக்ட் பிளேயராக சேம் உள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பர்சன்டேஜ் பார்த்து பிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லோ பிக்காக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணால் கூட டீசெண்டாக அந்த 20+ ஸ்கோர் பண்ணால் கூட
ஃபேண்டசியில் வர்றதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டீமில் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குல்தீப் யாதவ் மெயின் ஸ்பின்னர்னே வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் போலிங் செகண்ட் போலிங் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இவர்கிட்ட அந்த 2 விக்கெட் உண்டு. ஸோ ஷுவராக நீங்கள் பிக் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் ஸ்பின்னு நல்லா டேர்ன் ஆகுது அப்படின்னா 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மேபி அந்த டீமில் வந்து நீங்கள் யுவேந்திர சகால் ட்ரை பண்ணுற மாதிரி டெல்லி டீமை பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஒரு கேப்டன் வீசி கொடுத்தும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் என்னோட சஜஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலீல் அகமது வந்து பேக்கப்புக்கு ஒரு பவுலராக எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா 2 விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாருன்னா கண்டிப்பாக 2 விக்கெட் கிடைக்கும் இவருக்கு. ஒரு வேளை மிச்சல் மார்ஸ் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாருன்னா இவருக்கு 3 ஓவர் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. 2 ஓவரோட கட் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பவுலிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது என்னோட சேஃபான பிக்கு. ஸோ அதனால தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த டீமோட பெஞ்சில் பார்த்தீங்கன்னா பிருத்வி ஷா, லலித் யாதவ், நோட்ரிஜி, ரிச்சர்ட்சன்லாம் கொடுத்துருக்கேன். மேபி ஆன் டைமில் லலித் யாதவ் உள்ளே வந்தார்னா சேஃபாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மி பிக்காக தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் என்னோட சேஃபான பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 வந்து குல்தீப் யாதவ், அடுத்து பார்த்தீங்கன்னா கலீல் அகமது. இந்த இடத்துல இஷாந்த் சர்மா ப்ளஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அபிஷேக், இஷாந்த் சர்மா ரொட்டேட் பண்ணியே நீங்கள் பிக் பண்ணுங்கள். பவுலிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ், கலீல் அகமது 2 பிளேயர் நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் மட்டும் இந்த இடத்துல ஸ்மித் குமாரை ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பவுல் பண்ணால் ரொட்டேட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுதான் பவுலிங் செக்ஷனில் நான் கொடுக்குற ஆப்ஷனு. ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஷுவராக நீங்கள் அக்சர் பட்டேலில் ட்ரை பண்ணலாம். பேட்டிங் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸு, ரிஷப் பண்ட் 3 பிளேயருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு வேளை வந்து டாப் 2ல் எனிவன் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக வேணால் ரொட்டேட்டிங் பிளேயர் அந்த இடத்துல ஷாய் ஹோப்பை ட்ரை பண்ணலாம். ஸோ அதுதான் என்னோட ஆப்ஷனு. கேப்டன் விசின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மிச்சல் மார்ஸுக்கு ஷுவராக கொடுங்க. டபுள் ஆப்ஷன் பவுல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பண்ட்டுக்கு வந்து ஒரு விசி கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஷப் பண்ட்டுக்கு மேபி செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணுற மாதிரி தான் மேட்சை எடுத்துகிட்டு போய் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்குது. இதுதான் இந்த டீமோட என்னோட ப்ரிடிக்ஷனு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து பெஞ்சில் இருக்க பிளேயர்ஸ் வந்து 11ல் யார் வர்றாங்க தான் பார்த்துங்க. ஸோ ஒருவேளை ஓவர்சீஸ் பிளேயர் வந்து 3 பிளேயர் மட்டும் 11ல் வர்றாங்கன்னா கண்டிப்பாக இம்பாக்ட் பிளேயராக ஓவர்சீஸ் பிளேயர் வரதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஹெட்விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பட்லரு, டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸு, ரிஷப் பண்ட் இந்த 4 பிளேயருமே கொடுத்துருக்கேன். ஸ்ட்ராங்கான பிளேயரு, கண்டிப்பாக நல்ல நம்பர்ஸோடு வச்சுருக்காங்க. குறிப்பாக பாருங்கள் இந்த இடத்துல பண்ட்டு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நம்பர்ஸ் வச்சுருக்காரு. ஸோ மிச்சல் மார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் நல்ல ஒரு நம்பர்ஸ் தான் வச்சு 2 மேட்ச்சில் பாருங்கள் 124 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. வார்னரை பொறுத்த வரைக்கும் 40 ஆவரேஜ் 534 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ 4 பிளேயருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் நம்பர்ஸ் தான் வச்சுருக்காங்க. பர்டிகுலராக 4 பிளேயரில் பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் வந்து ஓவர்சீஸ் பிளேயர். ஸோ இந்த 3 பிளேயருமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இந்த இடத்துல மிச்சல் மார்ஸு, டேவிட் வார் 2 பிளேயருமே வந்து ட்ரெண்ட் போல்ட் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் விஷயம். அந்த ட்ரெண்ட் போல்ட் 2 ஓவரை சமாளிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இதே சேட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ட்ரெண்ட் போல்ட் வந்து இனிஷியலாகவே கொலாப்ஸ் பண்ணிட்டாருன்னா டோட்டலாக சேட்ஸ் மாறி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெனியூவை பொறுத்த வரைக்கும் பட்லரு, ஜஸ்வால், சஞ்சு சாம்சன், டேவிட் வார்னர், மிச்சல் மார்ஸ், ரிஷப் பண்ட், ஸ்மித் குமார் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பவுலிங் செக்ஷனில் வந்து 2 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்மித் குமார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து சஞ்சு சாம்சனு, ஜெஸ்வால் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நீங்கள் மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஃபேண்டசியில் நல்லா வேல்யூ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. கேப்டன் வைஸ்னு பார்த்தீங்கன்னா சேஃபாகவே கொடுக்குறவங்களுக்கு ஜாஸ் பட்லரு, டேவிட் வார்னரு, மிச்சல் மார்ஸு, அக்சர் பட்டேல், ட்ரெண்ட் போல்ட் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதை தாண்டி இந்த பிளேயர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து லெஸ் பிக்கை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. 3 பிளேயராக தான் உள்ளே வரணும். ஸோ இதில் ஹை பர்சன்டேஜ் பிக்கு தான். பட்லராக இருக்கட்டும், வார்னரு, மிச்சல் மார்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டீம் மேக் பண்ணும்போது மினிமம் 3 பிளேயர் நீங்கள் லெஸ் பிக் உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ அதுதான் என்னோட ப்ரிடிக்ஷனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் பிக்காக போகிறவங்க அந்த இடத்துல ஷாய் ஹோப் ட்ரை பண்ணுங்கள், சிம்ரன் ஹெட்மேர் ட்ரை பண்ணுங்கள், கலீல் அகமது ட்ரை பண்ணுங்கள், ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து மெயின் பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். சில பேர் வந்து பர்சன்டேஜ் வைஸ் பார்த்துட்டு ஒரு வேளை வந்து பவுல் பண்ணுவார், 4 ஓவர் பவுல் பண்ணுவார், விக்கெட் கிடைக்காததுனால ட்ராப் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த வெனியூவில் விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மேட்ச்சை வந்து டோட்டலாக திருப்புறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ இதை தாண்டி வந்து துருவச்சோரால் வந்து நோட் பண்ணிங்க. கண்டிப்பாக அவரும் ஒரு நல்ல ஒரு பிக்காக இருக்க தான் சான்சஸ் இருக்குது. 2 டீமோட இம்பாக்ட் பிளேயர் மெயினாக வந்து நோட் பண்ணிங்க. ஸோ டீமோட ரெகுலர் டீம்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் மோஸ்ட்டு எல்லோரும் இப்படி தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்லர் கொடுத்துருக்கேன் கேப்டனு, விசி வந்து ட்ரெண்ட் போல்ட் கொடுத்துருக்கேன், சேம் சைடு தான் கொடுத்துருக்கேன். பட் ஆஃப் நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வார்னர் எடுத்திருக்கேன், ரிஷப் பண்ட் எடுத்திருக்கேன். ஸோ 2 பிளேயர் தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக கேப்டன் விசி இதில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்வால் கொடுக்கலாம், யுவேந்திர சகால் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட் வந்து ட்ரீம் 11ல் ப்ளே பண்ணுறவங்க இதுக்கு முன்னாடி அந்த ட்ரீம் டீம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் வந்து பட்லரு, யுவேந்திர சகால். ஸோ இந்த 2 பிளேயர் தான் நிறைய மேட்சஸ் வந்திருப்பாங்க. ஸோ அதனால் வேண்டி நீங்கள் யுவேந்திர சகால் கூட ட்ரை பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மிச்சல் மார்ஸ் ட்ரை பண்ணலாம், அக்சர் பட்டேல் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் ஏதாவது பிளேயர்ஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல ரியன் பராக் பிளேஸில் அடிஷ்னலாக இன்னொரு பிளேயர் எடுத்துகிட்டு வரலாம் உள்ள. இல்லைனா பவுலிங் செக்ஷனில் வந்து
அடிஷ்னல் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துகிட்டு வரலாம், அதுவும் பெட்டரான ஆப்ஷன். இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டில் போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு ஃபார்மெட் தான், பட் இதே ஃபார்மெட்டில் வரும்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஃபார்மெட்லையும் ட்ரை பண்ணுங்கள், சம்டைம்ஸ் கிளிக் ஆகும். ஏன்னா கீப்பிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த இடத்துல பட்லரு, சஞ்சு சாம்சனு, ரிஷப் பண்ட்டு, ஷாய் ஹோப் இருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல் கொடுத்துருக்கேன், த்ரூ ஜோரல் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 பிளேயருமே லெஸ் பிக் தான். த்ரூ ஜோரல் லெஸ் பிக்கு, அபிஷேக் போரல் லெஸ் பிக்கு. ஷாய் ஹோப்பு மேபி கொஞ்சம் ஒரு 30% பிக் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கிளிக் ஆகிட்டாங்கன்னா ஃபேண்டஸியில் இந்த ஃபார்மெட்டில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். மேபி இதில் ஏதாவது நீங்கள் கேப்டன் வைசி மாற்றணும்னா வார்னர் ட்ரை பண்ணலாம், ட்ரன்போல் ட்ரை பண்ணலாம், குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணலாம். ஒருவேளை இந்த பிளேயர்ஸை மாற்றணும்னா அந்த இடத்துல அபிஷேக் போரல், த்ரூ ஜோரல் இந்த லெஸ்பிக்கை மாற்றி அடிஷ்னலாக வேறு ஒரு லெஸ்பிக்கு உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. அதுவும் உங்களுக்கு சூட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது ஒரு பேட்டர்னு. இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல 4 கீப்பர் எடுத்திருக்கேன், பேட்டிங்கில் 1 தான் எடுத்திருக்கேன், ஆல்ரவுண்டில் 3 பிளேயர் எடுத்திருக்கேன், பவுலிங்கில் 3 பிளேயர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபார்மெட்லையும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்லரை வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். பட்லரை ட்ராப் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த்ரூ ஜோரல் கொடுத்துருக்கேன். பவுலிங்கில் வந்து கலீல் அஹ்மத் உள்ளே எடுத்துருக்கேன். மேபி பட்லர் வேணும்னா கலீல் அஹ்மத் ரீப்ளேஸ்மெண்ட், இல்லைனா ரியான் பராக், எனிஒன் மாற்றிக்கலாம், நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான். பட் இதில் கேப்டன் வைசி மாற்றணும் அப்படின்னா அக்சர் பட்டேல் கொடுக்கலாம், ஷுவராக கண்டிப்பாக வந்து கிளிக் ஆவார். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த டீமோட ஆல்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி வேறு ஆங்கிளில் நீங்கள் டீம் மேக் பண்ணி வியூ பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு கான்செப்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டரான டீம் உங்களுக்கு ஷோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் ஆன் டைமில் பிச்சு ரிப்போர்ட் பாருங்கள், பிச்சு பார்த்துட்டு 11 பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து பிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இம்பாக்ட் பிளேயரை வந்து பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல நம்பர்ஸ் வரதுக்கான நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஆன் டைமில் உங்களுக்கு டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.